இன்றைக்கி வந்து 27வது வீடியோ. 27ன்னா சத்தாயிஸ்ன்னு சொல்லுவாங்க. சத்தாயிஸ். இன்றைக்கி வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு நிகழ்காலத்தில் ஒரே ஒரு சென்டென்ஸ்னால் நான் தண்ணி குடிக்கிறேன் அதை வந்து 12 வகையாக எப்படி சொல்லணும். 12 வகையான தண்ணி குடிச்சேனா குடிப்பேனா இது இருக்கு இல்லையா, பூரா அப்படி 12 வகையாக எப்படி சொல்லணும். சேம் இதே வந்து நாளைக்கு வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து சொல்லணும். இறந்த காலத்தில் இதே 12 வந்து சொல்லணும். நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த 12 சென்டென்ஸ் எப்படி சொல்லணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு मैं पानी पीता हूँ. நான் பானி பீத்தா ஹூँ நான் தண்ணி குடிக்கிறேன். நான் தண்ணி குடிக்கிறேன்னு मैं पानी पीता हूँ. ஓகே. நெக்ஸ்ட்டு நான் தண்ணி குடிக்கலைன்னு சொல்லணும். ஐ டு நாட் ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணி குடிக்கவில்லை. ஸோ பீத்தா ஹூ அண்ணா குடிக்கிறேன். நஹி பீத்தா ஹூ அண்ணா குடிக்கலை. நாட் ட்ரிங்கிங் அண்ணா நஹி பீத்தா ஹூ. நாட் ட்ரிங்கிங் வாட்டர் பானி நஹி பீத்தா ஹூ. பானி நஹி பீத்தா ஹூ அண்ணா தண்ணி குடிக்கவில்லை. மைன்னு சொல்கிறது நான். மை பானி நஹி பீத்தா ஹூ நான் தண்ணி குடிக்கலை. நான் தண்ணி குடிக்கிறேனான்னு கேட்கணும். நான் தண்ணி குடிக்கிறேனா. ஸோ டு ஐ ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணி குடிக்கிறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி குடிக்கிறேன்னு போட்டோம் இல்லையா, மை பானி பீத்தா ஹூன்னு போட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, மை பானி பீத்தா ஹூன்னு இருக்குது. நான் தண்ணி குடிக்கிறேன். நான் தண்ணி குடிக்கிறேனா ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு கியான்னு போட்டால் போதும். क्या मैं पानी पीता हूँ நான் தண்ணி குடிக்கிறேனா. ஓகே. இப்போ அதை வந்து இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட்டு டூ போட்டால் போடும். டூ ஐ ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணி குடிக்கிறேனா. ஓகே. அது வந்து கேள்வியாக மாறும். ஸோ மை பானி பீத்தா ஹூँ நான் தண்ணி குடிக்கிறேன். क्या मैं पानी पीता हूँ நான் தண்ணி குடிக்கிறேனா கேள்வியாக மாறுது. ஓகே. அடுத்தது இதில் வந்து ஜஸ்ட் இதில் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் சார், எந்தெந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாற்றம் இல்லை. கொஞ்சம் தான் மாற்றம் வரும், ஜாஸ்தி மாற்றம் வராது. ஓகே. இது ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து எனக்கு புக்கு வேணும்னு சொல்லுங்கள். இது வந்து எக்ஸாம் இருக்குது. இதுக்கு லெவல் 1 இதுக்கு சர்டிஃபிகேட் வரும். இது பூராமே வந்து ஓரல் எக்ஸாம். இதில் வந்து பேசுகிறது தான். இதில் வந்து எழுதுறது கிடையாது. இது ஃபுல்லாகவே பேசுகிறது தான். ஆப் மூலமாக எக்ஸாம் நடக்கும். டெய்லி எக்ஸாம் இருக்கும். நீங்கள் டெய்லி எழுதலாம், வாரத்துக்கு எப்படியும் எழுதலாம். ராத்திரி 12 மணிக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ இது அடுத்தது நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன்னு. இப்போது இங்கிலீஷில் வந்து ட்ரிங்கிங், ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர்னு. அப்போ நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன்றன்னு. நான் தண்ணி குடித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அப்போ வைக்கிறேன் மை பானி பீ ரஹாஹூ. இதில் ஜஸ்ட் இந்த ரஹாஹூன்னு இருக்கும். இங்கிலீஷில் வந்து ட்ரிங்கிங் ஐஎன்ஜின்னு இருக்கும். ஓகே. ஸோ நான் தண்ணி குடித்து கொண்டு இருக்கிறேன். மை பானி பீ ரஹாஹூன்னு வரும். இங்கே ரஹாஹூ. மை பானி பீ ரஹாஹூ. ஓகே. அதே வந்து நான் வந்து தண்ணி குடிச்சுக்கிண்டு இல்லைன்னு சொல்லணும். நான் தண்ணி குடிச்சு கொண்டில்லை. ஓகே. ஐ எம் நாட் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ நாட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நஹி అని போடணும். இப்போது மை பானி பீ ரஹாஹூன்னா குடிச்சு கொண்டிருக்கேன். நஹி பீ ரஹாஹூன்னா குடிச்சு கொண்டு இல்லை. ஓகே. மை பானி நஹி பீ ரஹாஹூ. மை பானி நஹி பீ ரஹாஹூன்னா நான் தண்ணி குடிச்சு கொண்டு இல்லை. இப்போ நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேனான்னு கேட்கணும். நான் தண்ணீர் குடித்து கொண்டு இருந்தேனா அப்போ கேள்வியாக வரும். ஸோ இந்த சென்டென்ஸில் மை பானி பீ ரஹாஹூ அந்த இதுக்கு இந்த சென்டென்ஸ் இது வந்து இருக்கு இல்லையா, நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறேன்னு இருக்கு இல்லையா. மை பானி பீ ரஹாஹூன்னு இருக்குது. ஆனால் நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஜஸ்ட் இந்த கியா போட்டால் போதும். கியா மை பானி பீ ரஹாஹூ நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கேனா. क्या मैं पानी पी रहा हूँ நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கேனா. இங்கே பாருங்கள், ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர்னால் நான் தண்ணி குடிச்சிருக்கேன். அது இங்கிலீஷில் வந்து இந்த ஆம் வந்து முன்னாடி போட்டால் போதும்.
ஆம் ஐ ட்ரிங்கிங் வாட்டர், ஆம் ஐ ட்ரிங்கிங் வாட்டர், நான் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கிறேனா, கேள்வியாக மாறுது இது. ஓகே, மைனே பானி பீ லியா, நான் தண்ணி குடிச்சிட்டேன்னு சொல்லணும். இப்போ யாரை கேட்குறேன் தண்ணி குடிச்சிங்கன்னா தண்ணி குடிங்க, என்ன பானி பீயேன்னு சொல்லுவாங்க. பானி பீயேன்னா தண்ணி குடிங்க. இப்போ இல்லை சொல்லணும், மைனே பானி பீ லியா, மைனே பானி பீ லியா, நான் தண்ணி குடிச்சிட்டேன். பீக்கே ஆயான்னு சொல்லுவோம், பீக்கே பானி பீக்கே ஆயான்னா தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ஓகே, ஸோ மைனே பானி பீ லியா, குடிச்சிட்டேன். ஐ ஹாவ் ட்ரங்க் வாட்டர், தண்ணி குடிச்சிட்டேன். அப்போ நான் வந்து தண்ணி குடிக்கலைன்னு சொல்லணும். நான் தண்ணி ஐ ஹாவ் நாட் ட்ராங்க் வாட்டர், மைனே பானி நஹி பியா, நான் தண்ணீர் குடிக்கவில்லை. மைனே பானி நஹி பியா, நான் தண்ணி குடிக்கவில்லை. மைனே பானி நஹி பியா, நஹி பியான்னா குடிக்கலை, பியான்னா குடித்தேன். ஓகே, இப்போ கேட்கணும் நீங்கள் நான் தண்ணி குடித்தேனான்னு கேட்கணும். நான் தண்ணீர் குடித்து விட்டேனா, நான் தண்ணீர் குடித்து விட்டேனான்னா ஹாவ் ஏ ட்ரிங்க் வாட்டர், நான் தண்ணி குடித்தேனா. அப்போ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு கியான்னு போடணும். கியா मैंने பானி பீ லியா ஹே. இங்கே வந்து ஃபஸ்ட்டு मैंने பானி பீ லியா, இந்த 7வது பாருங்கள். 7வது சென்டென்ஸில் मैंने பானி பீ லியா, நான் தண்ணி குடிச்சிட்டேன், நான் தண்ணி குடிச்சிட்டேன், मैंने பானி பீ லியா. இப்போது நான் தண்ணி குடித்தேனான்னு கேட்கணும். நான் தண்ணி குடித்தேனான்னா ஜஸ்ட் இந்த சென்டென்ஸ் 7வது சென்டென்ஸுக்கு கியா போட்டால் போதும். मैंने பானி பீ லியா ஹே, நான் தண்ணி குடித்தேனா, நான் தண்ணி குடித்தேனா, தண்ணி குடிச்சு விட்டேனான்னா கியா मैंने பானி பீ லியா. இப்போ இந்த 10வது சென்டென்ஸ் பாருங்கள், मैंने पानी पी रहा हूँ, मैं पानी पी रहा हूँன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு முதலையும் ஒரு சென்டென்ஸில் பாருங்கள் मैं पानी पी रहा हूँன்னு இருக்குது. 4வது சென்டென்ஸ் मैं पानी पी रहा हूँ, ஸோ ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ இதில் இதுக்கும் சேமாக இருக்குது, मैं पानी पी रहा हूँன்னு இருக்குது 10வது. இதுக்கு வந்து ஐ ஹாவ் பீன் ட்ரிங்கிங் வாட்டர், ஐ ஹாவ் பீன் ட்ரிங்கிங் வாட்டர்னு இதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முதலேருந்தும் குடிச்சிட்ருக்கேன், இப்பயும் குடிச்சிட்ருக்கேன், ஆனால் கண்டினியூவாக குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ மை பானி பீ ரஹாஹுன்னு சொல்லணும். ஐ ஹவ் பீன்னு இருக்குது, பீனுன்னா நான் தண்ணீர் குடிச்சு கொண்டு இருக்கிறேன். இப்போது ப்ரெசண்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முதலேருந்து நடக்குது, இப்பயும் கண்டினியூவாக இருக்குது. ஸோ மை பானி பீ, ஹிந்தியில் வந்து சேமாக இருக்கும். இந்த 4வது சென்டென்ஸும் வந்து சேமாக இருக்கும். மை பானி பீ ரஹாஹும், இதில் வந்து ஐ ஹவ் பீன் ட்ரிங்கிங் வாட்டர். ஐ ஹவ் நாட் பீன் ட்ரிங்கிங் வாட்டர், நான் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கவில்லை. ஸோ மை பானி நஹி பீ ரஹா ஹூँ, மை பானி நஹி பீ ரஹா ஹூँ. இப்போ அதை வந்து நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேனான்னு கேட்டேன்னா கியா மை பானி பீ ரஹா ஹூँ, क्या मैं पानी पी रहा हूँ. இப்போ இது வந்து நம்ம பூரா வந்து நிகழ்காலத்துக்கு பேசணும். இந்த 12 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சேம் இதே 12 சென்டென்ஸு நாளைக்கு இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ இன்றைக்கி ஒரு 2 லெட்டரை எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படி எழுதணும்? யான்னு எழுதணும், யான்னு எழுதணும், YAYA. இப்போது YA யான்னு எழுதணும். ஸோ இந்த யா எப்படி எழுதணும்? இந்த ஸ்மால் லெட்டர் Y இருக்கு இல்லையா, ஸ்மால் Y இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் Y போட்டு மேலே கோடு போட்டால் இது ஹிந்தியில் யா. ஸ்மால் Y இப்படி போட்டுட்டு கீழே ரவுண்டு பண்ணக்கூடாது, போட்டு இப்படி மேலே கோடு போட்டால் இது யா, ஹிந்தியில் யா, YA யா. ஓகே, இப்போ அதே யாக்கு வந்து மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா ஏ ஆகும். 2 கோடு போட்டோம் ஐ ஆகும், ஐ. ஓகே, இப்போது 2வது வந்து யாக்கு அப்புறம் 2வது லெட்டர் வந்து 2 போடுங்க, இது ரா.
இது ரா. ராக்கு மேலே ஒரு கோட் பண்ணால் ரே. இது வந்து ஏக்கு மாத்திரம் ஏ. ஸோ ரா ஏ ரே. 2 போட்டிங்கன்னா ரை. இது எப்படி சொல்லுவாங்கன்னா ரா ப்ளஸ் ஏ. ரா ப்ளஸ் ஏன்னா மேலே ஒரு கோட் ரே. ஓகே. ஸோ ரா ப்ளஸ் ஐ 2 கோடு போட்டால் ரை ஆயிரும். ஓகே. இது வந்து எழுதுறது நம்மளுக்கு மெயினாக இது வந்து இந்த லெவல் டோட்டல் 4 லெவல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓரல் தான். 4 லெவலும் ஓரல் தான் உங்களுக்கு. அதில் ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும். ரிட்டன் வந்து பேசிக் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பேசுகிறதுக்காக ஒரு அருமையான இது வந்து புக்கு. இதுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த புக்கு வேணும்னா கமெண்ட்டில் எனக்கு புக்கு வேணும்னு மட்டும் போடுங்க.